வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் டேட்டா டைப்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் கான்செப்ட்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதுனாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அந்த பேசிக் ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்ன, அதோட அந்த சின்டாக்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்துறது, இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸை வச்சு பயன்படுத்துவோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களும் நீங்கள் எப்பயுமே கற்றுக்கிறணும். இப்போ நம்ம இந்த ஆர் ப்ரோக்ராமிங்கோட ஒரு பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 5 பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற லாங்குவேஜில் இந்த ஸ்ட்ரிங் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு சிங்கிள் குவாட்டுக்குள்ளே நீங்கள் ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துக்கலாம், இல்லைனா டபுள் குவாட்டுக்குள்ளேயும் கொடுக்கலாம். ஆரில் அது ஒரு அட்வான்டேஜ். எதர் சிங்கிள் குவாட் ஆர் டபுள் குவாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய கேரக்டர் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் குவாட்லேயோ டபுள் குவாட்லேயோ சரவுண்ட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் அல்லது கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கேரக்டர் டேட்டா டைப்பில் வந்துடும். இப்போ நியூமரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் ஆர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம மற்ற லாங்குவேஜில். அது இப்போ உதாரணத்துக்கு 10.5, 200.0 அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி டெசிமல் பிளேசஸோட வர்ற எல்லாமே நியூமரிக்காக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்தாலும் அதை நீங்கள் நியூமரிக்காக மாற்றுறீங்கன்னா அதை டபுளாக தான் அது கன்சிடர் பண்ணும். ஸோ இன்டிஜர் அப்படிங்கிறது ஆரில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10, 5 முழு எண்கள் அப்படிம்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இன்டிஜர் அப்படிம்போம். பொதுவாக இன்டிஜரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எல் அப்படிங்கிற அந்த சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம்னா 10L அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பூலியன் இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இதை கேபிட்டல் லெட்டரில் ட்ரூ அல்லது வெறும் டி கேபிட்டல் லெட்டர், இல்லை கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை எஃப்னு கொடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மேத்தமெட்டிக்ஸில் இந்த நிறைய இமேஜ் ப்ராசஸிங், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் செயல்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 + i4 அப்படிம்போம். இந்த ஐங்கிறது நமக்கு ரூட் ஆஃப் -1. இது 3ங்கிறது ரியல் பார்ட், 4ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ இந்த ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இதில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை சிம்பிளாக ஆட், மல்டிப்ளை அல்லது ஏதாவது ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரியான இமேஜ் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டைனமிக் பைண்டிங் தான் ஆர். அதாவது அது என்ன டேட்டா டைப்புன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூவை பொறுத்தே அது என்ன டைப்புங்கிறத டைனமிக்காக கண்டுபிடிச்சிடும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தாலே அது புரிஞ்சுக்கும் இது இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்ட்டு. இப்போ பிஸ் ஈக்குவல் டு 10.5 கொடுத்தீங்கன்னா அது டபுள்னு எடுத்துக்கும். நேம் இஸ் ஈக்குவல் டு தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர் டேட்டா டைப்னு எடுத்துக்கும். ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பூலியனா அல்லது லாஜிக்கலாக அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் ஆரோட பேசிக் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டா டைப்ஸ்லாம் சிம்பிளாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நீங்கள் ஸ்னிப்பட் எழுதணும் இந்த ஆர் ஸ்டூடியோவில் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல எழுதணுமோ அங்கே மவுஸ் கர்சரை வச்சு இங்கே பாருங்கள், ஒரு சி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். இன்சர்ட் நியூ கோட், அதை கிளிக் பண்ணி ஒரு ஆர் ஸ்னிப்பட் எழுத போகிறோம்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் சிங்கிள் குவாட்டோட கர்லி பிரேசஸில் ஆர்ன்னு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஆர் கோடை எழுதிக்கலான்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு A equal to 10, B equal to 20.5, name, flag equal to true. நீங்களே பார்க்கலாம், ட்ரூன்னு கொடுத்தோடனே அது அந்த கலர் மாறிடும். இப்போ இதெல்லாம் என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த flag equal to trueங்கிறது என்ன டைப்புன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அது இது என்ன டைப் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ எந்த ஒரு ஸ்னிப்பெட்டை நீங்கள் ஆர் ஸ்டூடியோவில் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஸ்னிப்பெட்டுக்கு பக்கத்துலேயே வலது பக்கத்தில் நீங்கள் ரன் கரண்ட் சங்க் அப்படின்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது லாஜிக்கல் அல்லது பூலியன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கொடுக்கலாம். இப்போ நேம் கேரக்டராக தான் இருக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், கேரக்டர். ஸோ இதே மாதிரி இப்போ ஏ அண்ட் பியோட டைப்பையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நீங்கள் இடது பக்கத்தில் ரன் பண்ணக்கூடிய அந்த ஸ்னிப்பெட்லாம் இந்த கன்சோலில் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். இதை க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படின்னா, கிளியர் பண்ணணும் அப்படின்னா Ctrl+L அப்படி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ அல்லது செட் ஆஃப் வேல்யூஸை யூசர்கிட்டருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சம் ஆஃப் சம் நம்பர்ஸ் பண்ணணும், அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது.
அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நியூமரிக் வேல்யூஸை இன்புட்டாக வாங்கி சம் அப்படின்னு ஆரில் வந்து ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸோட சம்மை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு இன்புட் கேட்குது ரைட் சைடில். இப்போ நீங்கள் வந்து 10, 20, 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே போகலாம். எப்போ நீங்கள் என்ட்ரி கீ கொடுக்குறீங்களோ டபுள் என்ட்ரி கீ, அப்போ வந்து அதோட அந்த சம்மை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ரீட் 4 items, சம் ஆஃப் 10 + 20 + 15 + 54 is equal to 99. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை இன்புட் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கேன் ஃபங்க்ஷன் வந்து வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் வாங்கும், அதாவது நியூமரிக் மட்டும்தான் வாங்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கேன் ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம ரன் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எரர் காட்டிடும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் ஏ ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். எப்போயெல்லாம் ஒரு சீரீஸ் ஆஃப் இன்புட் நம்பர்ஸை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களோ, அது ஃப்ளோட்டோ, டபுளோ ஆர் இன்டீஜரோ, நீங்கள் ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட்டாக வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சில எளிய ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு ரீட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்தினீங்கனாலே அதோட அந்த டைனமிக் ஹாவர் ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரீட் லைன், என்டர் யுவர் நேம். இப்போ சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் கேட் அப்படிம்போம். இந்த கேட்னா கன்கார்டினேஷன். வாங்குகிற நேமை நம்ம வெல்கம் அப்படின்னு போட்டுட்டு கம்மா நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. இதோட மீனிங் இந்த வெல்கம்ங்கிற க்ரீட்டிங் மெசேஜோட கொடுக்குற நேமை கம்பைன் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் நேம், தமிழ் கருவூலம் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வெல்கம் தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ரீட் லைனவே நீங்கள் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குறதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம். அங்கே கொஞ்சம் நீங்கள் டைப் கன்வர்ஷன் பண்ணணும். பொதுவாக அப்படி யூஸ் பண்ண மாட்டோம், பட் பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுப்போம். நம்பர் 1, ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்க. என்டர் நம்பர் 2. இப்போ கேட்டில் A + B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல என்ன வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்பர் 1ல் 10 கொடுக்குறேன், நம்பர் 2ல் 20 கொடுக்குறேன். எரர் காட்டிடுது. ஏன்னா நீங்கள் நான் நியூமரிக் ஆர்குமெண்ட்டை, அதாவது இது 10, 20 இருந்தாலும் அது வந்து ஒரு கேரக்டர் ஃபார்மில் இருக்குது, அதனால் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வச்சு அந்த கேரக்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய நீங்கள் நியூமரிக் வேல்யூவை ஒரிஜினல் நியூமரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து as டாட் இன்டீஜர் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த ஏவை பாஸ் பண்ணிடுங்க. as டாட் இன்டீஜர், அதுக்குள்ளே இந்த பிஏ பாஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேரக்டர் ஃபார்ம் ஆஃப் ஏ அண்ட் பிஏ அது வந்து இன்டீஜராக மாற்றிடும். இப்போ பாருங்கள், அதே கோடை ரன் பண்ணுறேன். நம்பர் 1 10, நம்பர் 2 20, இப்போ நமக்கு 13 அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் இன்புட் வாங்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக டேட்டா சயின்ஸில் நம்ம ஃபைல்ஸில் தான் ப்ளே பண்ணுவோம். வரும் பதிவுகளில் ஒரு CSV ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணுறது, ஒரு ஜேசன் ஃபைல், இந்த மாதிரி ஃபைல் ரீடிங் அண்ட் அதை டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேட் மட்டும் இல்லை, நிறைய டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மற்ற லாங்குவேஜில் தெரிஞ்சது மாதிரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் சிம்பிளாக என்ன கொடுத்தாலும் அது வந்து அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் அந்த பிரிண்ட்டோட ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட்டால் அதை பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிரிண்ட் வந்து மோர் தென் 1 வேல்யூவை கன்கார்டினேட் பண்ண முடியாது. அதனால இதுக்கு இப்போ நீங்கள் எய்தர் கேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் பேஸ்ட். எல்லாமே ஒரே அவுட்புட் தான். இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிக்கிறதுக்கு விதவிதமான ஃபங்க்ஷன்ஸ், சின்டாக்ஸ் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும். அதில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதில் எது நமக்கு பொருத்தமாக இருக்கும் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கா, என்னென்ன டேட்டா டைப்ஸ் ஆரில் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, இன்புட் எப்படி யூசர்கிட்டருந்து வாங்குறது, வாங்கும்பொழுது எப்படி நியூமரிக் வேல்யூஸை வாங்குறது, டெக்ஸ்ட்டை வாங்குறது, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். வரும் பதிவுகளில் இதோட அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். நன்றி.